இப்போ நடந்த ஏர் இந்தியாவினுடைய கோரமான ஆக்சிடெண்ட் மனசை ரொம்ப பாதிக்குது. பொதுவாக ஏர் ட்ராவல் ரொம்ப சேஃப் அப்படிங்கிறது தான் கோட்பாடு. ரொம்ப அநியாயமாக டேக் ஆஃப் பண்ணி மினிட்ஸுக்குள்ளே உழுகுது. ஆக்சிடெண்ட்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. விட்டா இது கர்மான்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டோம். எவ்வளவு வருத்தமாக இருந்தாலும் அறிவியல் ரீதியாக சிந்திக்கணும். இந்த ட்ரீம் லைனர் உலகம் தழுவி 1200 ட்ரீம் லைனர் டெய்லி பறக்குது. கிட்டத்தட்ட 10-14 வருஷமா பறந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 900 ட்ரீம் லைனர் அண்டர் ப்ரொடக்ஷன்ல வேற இருக்குது. இது வரைக்கும் ஒன்று கூட இந்த மாதிரி விழுந்தது கிடையாது. இந்த சூழ்நிலையில விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு டொமைன்லையும் விசில் ப்ளோயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த விசில் ப்ளோயர்ஸுங்கிறவங்கள நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, கான்ஷியஸ் உள்ளவங்க. அப்படியே புழுங்கின்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தூக்கி போட்டு விசிலை எடுத்து ஊதுவாங்க. அது மாதிரி தான் ஜான் பெர்னன்ட்ங்கிறவர், அதாவது போயிங்களுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவர். 2019 விசில் ஊதுறாரு. சப்ஸ்டாண்டர்ட் பொருட்களை தயாரிப்பில் உபயோகப்படுத்துகிறாங்க. சீக்கிரமாக டெலிவரி கொடுக்கணும்னு எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்கு. ஃபிட்டிங் சரியா இல்லைன்னா ஒர்க்கர்ஸை ஏறி மிதிச்சு ஃபிட் பண்ணுறாங்க. என்னடா டிவிஎஸ் 50க்கு பட்டி டிங்கரிங்க பண்ணுறீங்க, என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. அவர் விசில் ப்ளோ பண்ணாரு. அப்புறம் 2024 கான்ஷியஸ் ரொம்ப சுட்டுடுச்சு போல இருக்கு. லா சூட் பண்றாரு. ஆனா லா சூட்டுக்கு போனோன்னு என்ன காரணம்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஆராயணும். தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்துடுறாரு. இது விசில் ப்ளோயர் 1. விசில் ப்ளோயர் 2 சாம், அப்புறம் என்னமோ ஒரு பேர் இருக்கு. அவரு ஒரு ஸ்டெப் கூடவே போடுறாரு, கியரை மாத்தி போடுறாரு. ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரீம் லைனர் அத்தனையும் கிரவுண்ட் பண்ணணும், ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செமத்தியா ஊதுறாரு. இப்ப வந்துட்டு விசில் ப்ளோயர்ஸ் ஒரு பக்கம் ப்ளோ பண்ணுவாங்க. அதை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிறது, ஒரே காலகட்டத்தில் 1200 ட்ரீம் லைனரை கிரவுண்ட் பண்ண முடியுமா? 1200 ட்ரீம் லைனரை கிரவுண்ட் பண்ணா அது 1200 ட்ரீம் லைனரையும் ரீஃபிட் பண்ணி இயக்க முடியுமா? அது மாதிரி 108 கேள்விகள் எழும். இருந்தாலும் கேஸ் ஸ்டடி பண்ணி இருக்கிறதுக்குள்ளேயே பழையது இருக்கிற ட்ரீம் லைனர்ல அதிகமாக கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த லாக் புக் எல்லாம் அனலைஸ் பண்ணி வடிகட்டி
கிடுகிடு கிடு கிடு கிடுன்னு வரிசையா கிரவுண்ட் பண்ணி அஷூரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பறந்தா நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. இத ஆணித்தரமா இறக்கக்கூடிய பொறுப்பு என்ன கேட்டா அரசாங்கத்துக்கிட்டையும் இருக்கு. மேலெழுந்த வாரியா ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறதெல்லாம் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. நான் யாரு என்னன்னு பேரை சொல்லி பயம் இல்லை, வீணா 4 சங்கிங்க வந்துரு கிளவன் உனக்கு வேற வேலை இல்லையாடான்னு கமெண்ட் போடுவான். அதுதான் கொஞ்சம் எரிச்சல், வேற ஒன்றும் இல்லை. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஏர் இண்டியா டாடா கையில் இருக்கு. என்னுடைய ஞாபகப்படி அவங்க கிட்ட ஒரு 6 ட்ரீம் லைனர் இருந்தது ஏர் இண்டியாவில். அப்புறம் வந்துட்டு ஒரு 20 787 ட்ரீம் லைனரை டாடா நிறுவனம் ஆர்டர் பண்ணுச்சு. அதில் 3+ ட்ரீம் லைனர் டெலிவரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிச்ச ஃப்ளைட்டுங்க ப்ரொடக்ஷனில் இருக்கும். அப்போ போயிங்கோட கராரா பேசி நம்ம ஏர் இண்டியா குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேனுஃபேக்சரிங் இடத்துல போஸ்டிங் பண்ணி கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். நான் ஒரு காமனர், எனக்கு ஏவியேஷனை பத்தி அதிகமாக தெரியாது. என் மனசுல படுது, நான் சொல்றேன். ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர்னு விசில் ப்ளோ பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 5 லட்சம் ஆளுங்க ட்ரீம் லைனர்ல உலகம் தழுவி டிராவல் பண்றாங்க. டச்வுட் இந்த மாதிரி கோரம் இன்னும் ஒண்ணு கூட நடக்கக்கூடாது. அதற்கான முயற்சிகளை, ஆக்ஷன்களை அரசாங்கம், ஆப்ரேட்டர்ஸ், கிட்டத்தட்ட 80+ ஆப்ரேட்டர்ஸ் இந்த ட்ரீம் லைனரை உலகம் தழுவி ஆப்ரேட் பண்றாங்க. இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன கேட்டா டாப்ல இருந்து தாங்க வரும். இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓனுடைய கான்ஷியஸ் தான் கடைசியில பாட்டம் லைன்ல போய் பிரதிபலிக்கும். இந்த விசில் ப்ளோயர்ஸ் ப்ளோ பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன் அப்படின்னு இல்லாம நிச்சயமா ஆக்கப்பூர்வமா இருக்கிற கிராஃப்ட்டுங்களை தரம் பிரிச்சு கிரவுண்டிங் பண்ணி ரீஅஷூரன்ஸ் பண்ணி பறக்க விடுவேன். மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல எங்க ஆளுங்களை போஸ்டிங் பண்றதுக்கு வழிவகை பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் முன்னாலே சொன்ன மாதிரி நான் ஒரு காமனர், எனக்கு படுது. ஐ ஆல்வேஸ் வெல்கம் கமெண்ட்ஸ் ஃப்ரம் த வியூவர்ஸ். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத
கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. லெட் அஸ் கெட் எஜுகேட்டட். பாய்.